ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சுவையான மீன் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3, புளி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 1, கத்தரிக்காய் 2, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மீன் 1 kg, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் சீரகம் தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நாம் எடுத்து வச்சுருக்க கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காய துண்டுகளை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாயை ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாயை மேல் பாகத்தில் லைட்டாக கீறிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிடாதீங்க. லைட்டாக கீறிட்டு அதை 3 பச்சை மிளகாயும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எண்ணெயில் அந்த மிளகாய் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் ஏற்கனவே 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயும் துண்டுகளாக நறுக்கி அதையும் இதில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், கத்திரிக்காயை ஆட் பண்ணியாச்சு. இப்போது அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்ந்து இந்த கத்திரிக்காயும் நல்லா அதில் வதக்குங்க. கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நாம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கத்திரிக்காயை நம்ம இப்போவே போட்டுட்டோம் அப்படின்னா, எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா வதங்கினா மீன் குழம்புலேருந்து அந்த கத்திரிக்காயை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் எண்ணெயிலேயே கத்திரிக்காயை நான் வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதை அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. இங்கே மீன் குழம்பு செய்கிறதுக்கு நாம் புளி ஒரு பெரிய லெமன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு கிளறி விட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் கொஞ்சமாக அந்த புளி கரைசல் அதில் ஆட் பண்ணி தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். இப்போது புளிக்கரைசல் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்ட பிறகு கொதிக்கட்டும். கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கு பிறகு நாம் எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நாம் எடுத்து வச்சுருந்த எல்லா மீன்களையும் அந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லைட்டாக கிளறி விடுங்க. ஆனால் மீன்கள் உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும். டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் அந்த குழம்புல மல்லித்தலைகளை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
ரொம்ப நேரம் குழம்பு கொதிச்சதுன்னா மீன்கள் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் மூடி கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அதற்கு பிறகு நம்ம மல்லித்தலைகளை ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் எல்லாருமே மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.